மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் கடுமையான வெயிலின் தாக்கம் அடிப்படையிலே கழகத்தின் சார்பாக உடனடியாக நீர்ப்போர் பந்தல் அடிப்படையிலே கோவை மாவட்டத்திலே குடியரசூர் பகுதியிலே காலை இன்றைக்கு நீர்ப்போர் பந்தல் திறந்து இளநீர் போன்ற பல கனிகள் எல்லாம் வைத்து இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டது. ஒருத்தர் அம்மா இருக்கும்போது சரி இந்த நேரத்தில் தான் சொல்லுவாங்க. அதே போல எடப்பாடி அவர்களும் உத்தரவிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நீர்ப்போர் தரப்பட்டது. இந்த இடத்துல இங்கே தரப்பட்டது. இன்னைக்கு தமிழகத்தில் எந்த நலத்திட்டமாக இருந்தாலும் சரி அதிமுக தான் செய்யும். எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இருந்தார். 4 வருஷம் திமுக எதுவுமே செய்வேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். கோவை மாவட்டத்தில் விடுபட்ட திட்டங்கள் செய்யாத திமுக செய்யாத திட்டங்கள் எல்லாம் மீண்டும் செய்ய வேண்டும் எதிர்பார்க்கிறார்கள். கண்டிப்பாக எடப்பாடியார் முதலமைச்சராக 2022 வரும் உறுதி. கோவை மாவட்ட திமுக முதலமைச்சருக்கு கண்டிப்பாக மீண்டும் எடப்பாடியார் விடுபட்ட திட்டங்களை திமுக செய்வோம். நன்றி. தொடர்ந்து எல்லா பகுதியிலும் முக்கியமான